நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது. இதுல ஏற்கனவே இருக்க நடுவுகளான அனுராதா ஸ்ரீராம் மற்றும் டி இமானோட நடிகை மடோனா செபாஸ்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அந்த கெட்டப்லேயே வந்து அதை வேற லெவல்ல பாடி சாமையா வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல பெரும்பாலும் அற்புதமான மெலடி பாடல்களை எடுத்து வேற லெவல்ல பாடி அசத்துற ஒரு குழந்தை இசை நான் இளையராஜா எஸ்பிபி காம்போல வந்த ரொம்பவே கஷ்டமான ஒரு மெகா ஹிட் பாடலை எடுத்து அது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி அசத்தி அங்க இருந்த எல்லா நடுவர்கள்கிட்ட இருந்தும் ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கினதோட மட்டும் இல்லாம எல்லாரும் மேடைக்கே வந்து அந்த குழந்தைய ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அற்புதமா பாடி அசத்துற ரொம்பவே திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆரியன். அவர் இந்த வாரம் மடோனா செபாஸ்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்ட ஃபேன்சி ட்ரெஸ் ரவுண்ட்ல ரஜினிகாந்தோடைய தம்பிக்கு எந்த ஒரு படத்துல நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய காதலின் தீபம் ஒன்றுன்ற மெகாஹிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய அருமையான மழலை காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே ஒவ்வொரு சந்ததியை வேற லெவல்ல போட்டு சாமையா பாடி அசத்திருக்கு. இந்த பாடலை இந்த சின்ன குழந்தை இந்த அளவுக்கு பாடுறதை பார்க்கும் போது அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாராட்டி இருந்தாங்க. அதுவும் பாடி முடிச்ச உடனே டி இமான் அனுராதா ஸ்ரீராம் எல்லாருமே மேடைக்கே ஓடி வந்து நம்ம ஆரியன் அவர்களை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது உன்னுடைய ஏஜுக்கு இந்த பாடல அது காம்படிஷன்ல பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், நீ அதை ரொம்பவே கூலா பாடி இங்க இருக்க எல்லாருமே பெரிய அளவுல கவர்ந்திருக்கான்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான மடோனா அவர்கள் சொல்லும் போது இந்த ஏஜுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பாடல்களை எப்படி நீங்க இவ்வளவு அழகா பாடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடலை எடுத்தது அற்புதமா பாடி திறமையான குழந்தையான ஆரியன் பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு எஸ்பிபி இளையராஜா காம்போல வந்து ஒரு சூப்பரான பாடலை எடுத்து அங்க இருக்க எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குற அளவுக்கு கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.